விரதம் அப்படின்போது வெறும் நீர் அருந்தி விரதம் இருக்குமா. வெறும் பாலும் பழம் மட்டும் எடுத்து விரதம் இருக்கு. உப்பில்லாத சாப்பாடு மட்டுமே 3 நேரம் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு விரதம் இருக்கு. சரிங்களா? வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு விரதம் இருக்கு. எதுவுமே குடிக்காம எனக்கு தொண்டை வரலும் போது எச்சி கூட்டி மட்டுமே முழுங்கிக்கிற ஒரு விரதம் இருக்கு. மௌன விரதம் ஒண்ணு இருக்கு. இத்தனை விரதம் இருக்கு. ஆனா இதுல ஏதாவது ஒரு விரதம் இருந்து வழிபாடு பண்ணாதான் முருகப்பெருமான் பலன் கொடுப்பானா? அப்படி கிடையாதுமா. உண்மையான உன்னோட அன்பு மட்டும் போதும். முருகன் உனக்கு பரிபூர்ண ஒரு கடாட்சம் அப்படின்றது அவனோட கருணை பார்வை உனக்கு கிடைக்கிறதுக்கு உன்னோட உண்மையான அன்பு போதும். இருந்தாலும் நம் முன்னோர்கள் விரதம் அப்படின்றது வச்சாங்க. ஆமா. அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட உடலை சுத்திப்படுத்துறதுக்கு. அதுக்கும் மேல நம்ம சில மந்திர ஜபங்கள் செய்வோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி முக்கியமான தினங்கள்ல அந்த மந்திர ஜபங்களோட அலைகள் நம்ம உடம்புல ஊடுருவி பாயணும் அப்படின்னா வயிறு காலியா இருக்கும்போது அதனோட ஊடுருவு தன்மை ஜாஸ்தி. அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு வரும், சட்டுன்னு கிடைக்கும். அதனால வச்சாங்க. அதே மாதிரி பாருங்க, பூண்டு சாப்பிடாதீங்க, வெங்காயம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாத்வீக உணவு. அந்த மாதிரி சாத்வீக உணவு நம்ம எடுக்கும்போது இந்த காம, குரோத, மதம், மாச்சரியம், இடும்பை, அசூயை அந்த மாதிரி தீய குணங்கள் நமக்கு ஓங்காம இருக்கும். அதனால சாத்விக உணவு அப்படின்னு வச்சாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மருத்துவம், ஒரு அறிவியல் அப்படின்றது இருக்கதாமா செய்யுது. ஆக இப்படி இருந்து நம்ம வழிபாடு பண்ணணும். முருகனோட நம்மளுக்கு பாத்தீங்கன்னா விக்கிரகம் இருக்குனாலும் முன்னிறுத்தணும். நம்ம பிரதான பூஜை செய்யும்போது அன்றைய தினம் விக்கிரகம் இருக்குன்னா முன்னிறுத்தணும். இல்ல முருகனோட போட்டோ இருக்குன்னா முன்னிறுத்தணும். இல்லைன்னா வேலை வச்சு வழிபாடு பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? எல்லாருமே பண்றாங்க. ஆமா, வேல் வேறு முருகன் வேறு அல்ல. அப்போ முன்னிறுத்தணும். முன்னிறுத்திட்டு அவருக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பூ ரொம்ப விசேஷம் அப்படின்னா தச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. தச்சிப்பூன்னா அந்த இட்லி பூ சொல்றாங்க இல்லம்மா, ரெட் கலர்ல தேன் பூ, தச்சிப்பூ. தச்சிப்பூ, அதுக்கப்புறம் ஓலைப்பூ. இந்த தச்சிப்பூ பாத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம். அதை நம்ம மறந்துட்டோம். ஆனா இன்றளவும் பாத்தீங்கன்னா கேரளால அந்த தச்சிப்பூ வச்சு வைப்பாங்க. யாகங்கள்லாம் அதுலதான் செய்யறாங்க அவங்க. இந்த தசமகா வித்யாக்கள் யாகம்லாம் அதுலதான் செய்யறாங்க, காளி யாகம்லாம். இப்ப நம்ம மறந்துட்டோம். ஆனா நம்மளோட ஒரு வழக்கம் தான் அது. அதாவது எத்தனையோ ஒரு அருணகிரிநாதர் முருகனை பார்க்கும்போது அவர் தச்சிப்பூ மாலை அணிஞ்சிருந்தாராம். கதம்பம் பூ மாலை, அந்த நிறைய கலரா வச்சு பண்ணுவாங்க பாத்தீங்களா, கதம்ப மாலை. அதுவும் தச்சிப்பூ மாலையும் தான் அணிஞ்சிருந்தாராம். ஆக தச்சிப்பூ முருகனுக்கு விசேஷம். அதுக்கு மேல ஓலைப்பூ, அந்த செவ்வரளி, செவ்வாய்க்கும் விசேஷம், முருகனுக்கும் விசேஷம். அதுல எது இருக்கோ அது. இல்லைன்னா அந்த ஹைபிஸ்கஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, செம்பருத்தி, அந்த மலர், சிவப்பு நிற மலர் எதுனாலும் நீங்க போடலாம். அதுக்கும் மேல உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை போடலாமா. இதுதான் பண்ணணும் அப்படின்றது எந்த விதமான நியமங்களும் பெருசா இல்லாத ஒரு வழிபாடு தான் சிவ குடும்பத்தினோட வழிபாடு.